சபையாகிய சரீரத்திலே உலகமெங்கும் உள்ள விசுவாசிகளோடு சேர்ந்து இணைந்து இருக்கும் அன்பு நேயர்களே, மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தம் உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து நம்மை அனுதினமும் பாதுகாத்து வரும் தேவன் இந்த நாளிலே நமக்கு இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நாம் கேட்போமா? கர்த்தருடைய வசனத்தை கருத்தோடு கற்றுக்கொள்ளும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே எசேக்கியேல் தேவனுடைய மகிமையை பார்ப்பதையும் தேவனுடைய ஆலயம் அழிக்கப்பட்டதற்கான காரணத்தை கர்த்தர் காண்பிப்பதையும் பார்க்கிறோம். இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2வது முக்கியமான பகுதிக்குள் வருகிறோம். இந்த பகுதியில்தான் எருசலேம் முழுவதும் கைப்பற்றப்பட்டது உண்மையாகிறது. எருசலேம் தேவாலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை போய்விடுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் கர்த்தருடைய மற்றொரு மகிமையான தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தின்படி எசேக்கியேல் எருசலேமிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. இங்கே நான் பார்ப்பது போல உண்மையாகவே எசேக்கியேல் எருசலேம் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாரா என்று கேள்வி வருகிறது. இதை குறித்து யாரும் வாக்குவாதம் செய்து நிரூபிக்க முடியாது. ஆனால் வேதத்தின் மற்ற பகுதிகளிலே இருந்தும் நாம் கற்றுக்கொள்வதை கொண்டு இதை புரிந்து கொள்ள முடியும். கேபார் நதி அண்டையிலே அவர் இருக்கும் பொழுதே அந்த எருசலேமின் தரிசனத்தை கண்டார் என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் உண்மையாகவே எசேக்கியேல் எருசலேமிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே தெருக்களிலே நடந்தார், அவர் கண்ட காட்சிகளைத்தான் எழுதியிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். நான் எதை விசுவாசிக்கிறேன் என்றால், எசேக்கியேலின் இந்த அனுபவம் அப்போஸ்தலனான பவுலின் அனுபவத்தைப் போலவும் யோவானுடைய அனுபவத்தைப் போலவும் இருக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் பார்ப்பது போல பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எப்பொழுது நடந்திருக்கும் என்றால், கலாத்திய நாட்டிலே லீஸ்திரா என்னும் இடத்தில் பவுல் கல்லெறியப்பட்டார். மேலும் அவர் மரித்து விட்டார் என்று அவர்கள் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் மரித்த அவரை தேவன் உயிரோடு எழுப்பி 3ஆம் வானம் வரை எடுத்து சென்றிருக்கலாம் என்று விசுவாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல யோவானும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். உண்மையான விசுவாசிகள் கர்த்தரோடு இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் இது ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே சபை என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவானின் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் சபை என்ற ஒரு வார்த்தை வருவதில்லை. அப்பொழுது சபை என்பது கிறிஸ்துவின் மணவாட்டி. இது பூமியில் இல்லை, ஆனால் கர்த்தரோடு இருக்கிறது. எனவே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக யோவானின் அந்த அனுபவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பவுலும் யோவானும் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல எசேக்கியேலும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எருசலேமில் வாழ்ந்தவர்களுக்கு அது தெரியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் சிந்திப்பதால் இயற்கையான ஒரு விளக்கத்தை இதற்கு நாம் கொடுக்க முடியாது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டுடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. கேபார் நதி அண்டையில் எசேக்கியேல் கீழ்த்தரமான மூப்பர்களின் கூட்டத்திலே தான் உட்கார்ந்திருந்தார். வசனம் 2 பாருங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சௌசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே கண்ட தரிசனத்தைப் போலவே இதுவும் இருக்கிறது. தேவனுடைய உன்னதமான மகிமையின் காட்சியே ஒவ்வொரு தரிசனத்தின் அடிப்படையாக இருக்கிறது. கர்த்தரின் தரிசனமே வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் கூறப்படும் செய்திகளுக்கு அடிப்படை. சரி, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வட திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. வசனம் 4. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக
இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என்றால் என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார். என்னை போல அவருக்கு கை இல்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக, என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார் என்று வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? எசேக்கியேல் தனது தலைமுடியை முழுவதும் கத்தியால் எடுத்து ஒரு செய்தியை ஜனங்களுக்கு செய்து காட்டியிருந்தார். இப்பொழுது அவருக்கு முடி வளர்ந்து விட்டது. மேலும் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் எடுத்து கொள்ளப்பட்ட சம்பவம் வேதத்தில் ஒன்று புதிதான அல்ல. இதை போன்ற மற்ற சம்பவங்களும் வேதத்திலே உண்டு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் என்று வாசிக்கிறோம். இங்கு பிலிப்பு சரீரத்திலேயே எடுத்து செல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே எசேக்கியேலும் இவ்விதமாக சரீரத்திலேயே எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது என்று வாசித்தோம். இந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் மனாசே தேவாலயத்தில் வைத்த விக்கிரகத்தை குறிக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 21 மற்றும் 2 நாளாகமம் 33 போன்ற வேத பகுதிகளிலே மனாசே வைத்த விக்கிரகங்களை குறித்து வாசிக்கிறோம். அது தீட்டும் அருவருப்புமானது. ஒருவேளை அந்த பழைய அருவருப்புகள் பின்னாலேயே தள்ளப்பட்டு மறக்கப்பட்டு கிடந்திருக்கலாம். ஆனால் சிதேக்கியாவின் காலத்திலே அது மீண்டும் தன் நிலையிலே நிறுத்தப்பட்டு தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டியவர்கள் இதனிடமாய் திரும்பி இருப்பார்கள். இந்த அருவருப்புகளை வழிபட ஆரம்பித்திருப்பார்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை உள்ள அதிகாரங்களிலே இஸ்ரவேலை விட்டும் எருசலேமை விட்டும் தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாய் விலக்கப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய மகிமையானது மனாசேயின் காலத்திலேயே நீங்கி இருக்க வேண்டும். அதை பற்றியே எசேக்கியேல் இங்கே தரிசனத்தை காண்கிறார். அநேகர் வேறு விதமான கருத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ மகிமையானது சிறைப்பிடிப்பின் போது விலகி போனது என்பார்கள். ஆனால் இது மிகவும் சரியானது என்று சொல்ல முடியாது. மனாசேயின் மிகவும் கொடிதான ஆட்சி காலத்திலே நீங்கி போகாத தேவ மகிமையானது, தேவ பிரசன்னமானது இஸ்ரவேலின் வரலாற்றிலே வேறு எந்த காலத்திலும் நீங்கி போகாது என்று நாம் உறுதிப்பட சொல்லலாம். இந்த அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை முற்றிலும் நீங்கி போகிறது. இதை குறித்த தரிசனத்தை நாம் இங்கே காணவில்லை. இங்கே மக்கள் தேவனிடமாக திரும்பாததனால் மகிமையானது தேவாலயத்தை விட்டு எடுத்து செல்லப்பட்டு நகரத்தின் கிழக்கிற்கே சென்று அங்கே காத்திருந்தது. தெய்வ மகிமையானது முழுவதுமாக புறப்பட்டு செல்வதை குறித்து நாம் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பார்க்க இயலாது. மனாசேயின் ஆட்சிக்கு பிறகு தேவனுடைய மகிமையானது தேவாலயத்தில் தங்கி இருந்ததை குறித்து நமக்கு எந்த ஒரு சாட்சியும் ஆதாரம் இருக்கிறதாய் தெரியவில்லை. இந்த தரிசனமானது தேவன் மிகவும் இரக்கமானவர் என்பதை காண்பிப்பதற்காக எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே இருந்து விலக தாமதிக்கும் நேரத்தில் அவர்கள் தன்னிடத்தில் திரும்பினால் ரட்சிப்பதற்கு உடனே தயாராகவும் இருந்தார். தேவன் இரக்கமுள்ளவர் மட்டுமல்ல, மிகவும் அன்பானவர். அதே வேளையிலே அவர் நீதி உள்ளவராயும் நீதி செய்கிறவராயும் இருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய உலகத்தில் தீமையை அனுமதிக்க மாட்டார். இன்றும் தேவன் நம்முடைய நீதியை கொண்டோ நம்முடைய பரிபூரணத்தை கொண்டோ நம்மை ரட்சிக்க முடியாது. அவருக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. நீதிக்கு குறைவான எதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மனிதர்களுக்கு மீட்பை உண்டாக்க வேண்டியது இருந்தது. அவர் உண்டாக்கிய அந்த மீட்பை பெற நாம் தேவனுடைய வழியிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாகவே வர வேண்டும். இதை நான் செய்யவில்லை, ஆனால் நாம் பழைய பாவத்திலேயே இருப்போம். அது தேவனுக்கு எதிரான ஒரு சுபாவம். இதை தேவன் தன்னுடைய உலகத்திலே அனுமதிக்கப் போவதில்லை. தன்னுடைய வீட்டிலே குற்றம் செய்கிற குற்றவாளியை எவ்வாறு காவல்துறையைச் சேர்ந்தவர் அனுமதிப்பதில்லையோ, அதைவிட மேலாக தேவன் பாவிகளை இந்த உலகத்திலே அனுமதிப்பதில்லை. தொடர்ந்து கவனியுங்கள். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. தேவனுடைய ஆலயம் இந்த காரியத்தினால் தீட்டுப்பட்டது. மக்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு முதல் 2 கட்டளைகளை மீறி போனார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். தீர்க்கதரிசி எருசலேமிற்கு ஆவியிலே கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவரால் இவ்வாறு தரையிலே நடந்து செல்ல முடியுமா? ஆவியாக இருந்தால் இவ்வாறு துவாரமிட முடியுமா? மட்டுமல்ல, அவர் ஆவியாக இருந்தால் இந்த துவாரம் அவசியம்தானா என்றெல்லாம் கேட்கலாம். எனவே எசேக்கியேல் எருசலேம் தேவாலயத்திலே சரீரத்தில் இருந்தார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர் துவாரத்தை இட்டு அதன் வழியாக உள்ளே சென்று அங்கே காணப்படும் காரியங்களை பார்த்தார். அவர் அங்கே என்ன பார்த்தார்? எசேக்கியேல் 8:10, நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரந்தீட்டப்பட்டிருந்தன. இந்த யூத ஜனங்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்களை வணங்கினார்கள். எவ்வளவு கீழான ஒரு நிலைக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு கீழான நிலைக்கு சென்று விட்டார்கள். என்று மனிதன் ஜீவனுள்ள உண்மையான தேவனை வணங்குவதை விட்டு விடுகிறானோ அன்று அவன் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களுக்குள்ளே தான் இறங்கி விடுவான். படைத்தவரை விட்டுவிட்டு அவரால் படைக்கப்பட்டவைகள் முன்பு விழுந்து தொழுது கொள்வான். எகிப்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் யாத்திராம புத்தகத்திலே பார்க்கிறோம். எகிப்திய ஜனங்கள் பல மிருகங்களை, உயிரினங்களை வணங்கி இருக்கிறார்கள். ஆகவே தான் எகிப்தியர்களின் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எதிராக தேவனுடைய வாதை அனுப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் என்ன சொல்லுகிறது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். ஆனால் யூதா ஜனங்கள் தங்களை சுற்றிலும் இருந்த தேசத்து ஜனங்களை போன்றதொரு தாழ்ந்த நிலைக்கு வீழ்ந்து போனார்கள். அவர்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனுக்கு சாட்சிகளாமல் இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த காரணத்திற்காக தேவன் தம் ஆலயத்தையே இடித்து போட சம்மதித்தார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். கவனித்தீர்களா? அவர்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆனால் தேவன் தங்களை கவனிக்கிறது இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்று தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லுகிறவர்களும் இந்த காரியத்தையே சொல்லுகிறார்கள். அதாவது தேவன் நம்மை பார்ப்பதில்லை, எனவே நாம் அவருக்கு பொறுப்புடன் நடந்து கொள்ள தேவையில்லை, நாம் அவருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் விரும்புகிறபடி வாழ்க்கை நடத்தலாம் என்று அவர்கள் அந்த அருவருப்பான வழிபாடுகளிலே ஈடுபட்டார்கள் என்பது தெளிவாகிறது. அதே வேளையிலே இதை ரகசியமாக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஒருவேளை இந்த விதமாய் அந்த ரங்கத்திலே வேறு தெய்வங்களை வணங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன என்பதை யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே,
உங்கள் சரீரமாகிய தேவாலயத்தை குறித்து இப்பொழுது சற்று யோசித்து பாருங்கள். விசுவாசிகளின் சரீரம் பூமியில் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்களுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி கொள்வாரா அல்லது துக்கப்படுவாரா என்று ஆராய்ந்து பாருங்கள். இங்கே ஆலயத்தின் அந்தரங்க அறையிலே அசுத்தமான காரியங்களுக்கு ஆராதனை செய்தவர்கள் மூப்பர்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் திருச்சபையிலே பொறுப்புகளிலே இருக்கலாம், அல்லது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலாளராக இருக்கலாம். உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். நம்முடைய வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு மறைவாக நாம் எங்கும் செல்ல முடியாது, எதையும் சிந்திக்கவும் முடியாது. நாம் தனியாக இருக்கும் பொழுது நம்முடைய லேப்டாப்பிலோ அல்லது நம்முடைய மொபைல் ஃபோனிலோ எப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பதிலே நமது நேரத்தை செலவு செய்கிறோம் என்பதையும் சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து கவனியுங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 15ஆம் வசனம் வரை. பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி. இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்றைய நாட்களிலே வழங்கி வந்த புறஜாதி தெய்வ வழிபாட்டில் இது ஒன்றாகும். இந்த தம்மூசு என்பது பாபிலோனிய தாவரங்களின் தெய்வம். இது குளிர்காலத்தில் இறந்து போய் கீழே உலகத்திற்கு உள்ளே போய்விடும். மீண்டும் வரும் கோடை காலத்திலே உயிர் பெற்று எழுந்து வந்துவிடும் என்பதும் இந்த வழிபாட்டின் நம்பிக்கை. இது அன்றைய நாட்களிலே அநேக நாடுகளிலே பரவி இருந்தது. இந்த அழுது கொண்டிருக்கிற பெண்கள் தம்மூசின் இறப்பை கொண்டாடுகிறார்கள். இந்த வழிபாடு இயற்கையை வழிபடுவதாகும். ஜீவனுள்ள தேவனை வணங்கி வந்த யூதா ஜனங்கள் இவ்வாறு புறஜாதியாரின் அர்த்தமற்ற காரியங்களுக்கு உள்ளானார்கள் என்று பார்க்கிறோம். உண்மையை பற்றி கொள்ள விரும்பாத ஜனம் பொய்யையே சேவிக்கும். இந்த ஜனங்களைப் போல இப்பொழுதும் நாம் பெண்களாக ஆலயத்திற்கு வந்தாலும் உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 16ஆம் வசனம் பாருங்கள். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். கவனித்தீர்களா? இங்கே யூதா ஜனங்கள் சூரியனை தொழுது கொள்வதை பார்க்கிறோம். இது எல்லாவற்றிலும் கொடிதான ஒரு அருவருப்பு. இங்கே தேவ ஆலயத்திலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று கொண்டு சூரியனை வணங்குகிறார்கள். இதைவிட கேவலமான ஒரு நிலைக்கு யூதா ஜனங்களால் இனி போக முடியாது என்ற நிலைக்கு போய்விட்டார்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்வதிலே பெருகவே செய்வான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தாலும் நமது நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? இவர்கள் பலிபீடத்திற்கு முதுகு காட்டி சூரியனை நமஸ்கரித்தது போல நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நமது வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய காரியங்களுக்காக மனிதனையோ அல்லது பணத்தையோ நம்பி இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திலே வாழுகிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். கவனித்தீர்களா? இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராய் பிடிக்கிறார்கள். இதை குறித்து அநேக கருத்துக்கள் உண்டு. சில யூத இறையியல் வல்லுநர்கள் இது மிகவும் அதிர்ச்சி தருகிற மிகவும் தாழ்ந்த நடைமுறையை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
எசேக்கியேல் 8:18, ஆகையால் நானும் உக்கிரகத்தோடே காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்பப்படுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். யூதா ஜனங்கள் கோட்டை தாண்டி விட்டார்கள். இதற்கும் கீழ்த்தரமாக அவர்களால் இனி செல்ல முடியாது. இப்பொழுது தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களில் அன்பாயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் விசுவாசத்தோடு வந்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களை ரட்சிப்பார். அதே நேரம் தன்னை ஏற்றுக்கொள்ளாது பாவ வழியிலே செல்கிற ஜனங்களை அவர் தண்டிக்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன். அவர் இந்த நியாயத்திற்கு வருந்துகிறது இல்லை. நாம் பவுலோடு சேர்ந்து கொண்டு இவ்வாறு சொல்ல முடியுமா? ரோமர் 9:14 என்ன சொல்கிறது? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவன் தான் செய்கிற எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர். தேவன் நியாயம் தீர்த்தார். அவ்வாறு செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட வசனங்களை மீண்டும் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து சிந்தித்து பார்ப்போமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் சென்றவர்களாய் இருந்தாலும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மீண்டும் மீண்டும் அவர்களோடு பேசினார். நமது வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத தூரத்திற்கு செல்ல முடியாது. நாம் எங்கு இருந்தாலும் தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நமது வாழ்க்கையின் எந்த பகுதியிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எந்த காரியத்திற்கோ கொடுத்திருந்தாலும் அதை ஆண்டவர் அறிவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆலயத்திலே தான் விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். இது அவர்கள் வாழ்ந்த இரட்டை வாழ்க்கையை காட்டுகிறது. தேவனாய கர்த்தரும் வேண்டும், இந்த விக்கிரகங்களும் வேண்டும் என்பதுதான் அவர்கள் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அருவருக்கிற ஏதாவது ஒரு காரியத்திற்கும் நாம் இன்னமும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்கு செல்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், ஆனால் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்களைப் போல நாம் திருச்சபையிலே முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கலாம். என்றாலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் அருவருக்கிற செயல்களை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் உண்மையான இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் பலனுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யூதாவின் பெண்கள் ஆலயத்திலே வந்து உலக ஆசீர்வாதங்களுக்காக அழுதது போல நாமும் உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கர்த்தரை தேடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஆலயத்திலே வந்தாலும் தேவனை விட சூரியன் பெரியது என்று அந்த ஜனங்கள் சிந்தித்தது போல உலகத்திலே கர்த்தரை விட வேறு ஒரு மனிதனை அல்லது பணத்தை நம்பி நாம் அதை தொழுது சேவிக்கிறோமா என்பதையும் யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் நாம் எவ்வளவு தூரம் ஜெபித்தாலும் கர்த்தர் தமது செவியை அடைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு இந்த பாவங்களிலே ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகா பரிசுத்த மகா வல்லமையுள்ள பிரசன்னத்தை உணர்ந்த எசேக்கியேல் எருசலேமில் ஜனங்கள் செய்த பாவங்களையும் பார்க்கும்படியாய் செய்தீரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமக்கு முன் திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம் என்றால் உம்மை மட்டும் வைக்க வேண்டிய இடத்திலே வேறு எதை வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்தலும். இஸ்ரவேல் தேசத்தின் மூப்பர்களைப் போல நீர் எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் ஆனால் அந்தரங்கத்திலே எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பிப்பீர் என்றால் அதை நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இன்னமும் உலக காரியங்களுக்காக மட்டும் உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் என்றால் இந்த உலகத்திலே உம்மை அறியாத மக்களை குறித்த பாரத்தை எங்கள் உள்ளங்களிலே தாரும். தகப்பனே, இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பங்களிலே நடைபெற வேண்டிய காரியங்களுக்காக ஏதாவது மனிதர்களை அல்லது பணத்தை நாங்கள் நம்பி ஏமாந்து போய் கொண்டிருப்போம் என்றால்
அதையும் புரிந்து கொண்டு உம்மை மட்டுமே தேட, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற பூரண விசுவாசத்திற்குள்ளே வர எங்களுக்கு உதவி செய்திடலும். என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு தடையாயிருக்கிற காரியம் எது என்பதை உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்கிற இந்த சகோதரனை, இந்த சகோதரியை நீர் உள்ளும் புறமும் ஆசீர்வதித்து அவள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாயும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய நாம் தீர்மானம் செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலிலே எதற்காக ஸ்திரீகள் அழுது கொண்டிருந்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலிலே எதற்காக ஸ்திரீகள் அழுது கொண்டிருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ தம்மூசுக்காக, ஆப்ஷன் பி பாகாலுக்காக, ஆப்ஷன் சி கர்த்தருக்காக. இந்த 4 நிகழ்ச்சி மூலமாக தேவன் நிச்சயமாகவே உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவன் தரிசனத்தின் மூலமாக தீர்க்கதரிசியோடு இடைப்பட்டதை கண்டோம். தரிசனங்கள் மூலமாக தேவன் அவருடைய ஆலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை காண்பித்தார். நம்முடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. நாம் நம்முடைய ஆலயத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக, அவர் வந்து வசிக்கும் வண்ணமாக, பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா என்று சிந்திப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற புறஜாதிகளோடு கூட சேர்ந்து கொண்டு அவர்களைப் போலவே தாழ்ந்து போய் சிருஷ்டிகரை அல்ல, சிருஷ்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். வேதம் தெளிவாக கூறுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று. அன்பு நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையை கவனமாக காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய தினங்களில் அநேக ஊழியர்கள் நாங்கள் தரிசனம் கண்டோம் என்று சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையிலே தரிசனங்கள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஆவிக்குரிய உறவின் நிலையை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் அல்ல. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5.